இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் யாரு பன்வாரிலால் புரோஹித் ஆளுநர் வந்து கன்னத்துல தட்டிட்டாரு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி நீதி கேட்டு இங்க இருந்து கோயம்புத்தூர் போனது வரைக்கும் நடந்து கொண்டிருந்த அதே பத்திரிகையாளர் தான் திருமதி லட்சுமி அவர்கள். அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. சரி, எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா ஏன் இந்த ஈகோ சிஸ்டம் பாஜக மேல இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக நம்முடைய நாட்டையே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு இது? அங்க இறந்து போனவர்களுடைய உயிர், அதை பற்றி பேச மாட்டீங்க. யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதை பத்தி பேச மாட்டீங்க. நான் சொல்றேன், கைது செய்யப்பட்டவர்களை நீங்க ஒரு மதத்தோடு தொடர்பு படுத்தி பேசுங்கன்னு சொல்லலாம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு ஊடக நெறி தெரியுது. என்னன்னா கைது செய்யப்பட்டவர்களுடைய பெயர்களை கூட போட மாட்டேங்கிறாங்க. ஓகே, போட்டோ வச்சு அவங்க யாரு என்னன்னு அவங்கவுங்க யூகிச்சுக்கிறாங்க. ஒரு பெண் டாக்டர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஷாஹின். இப்ப அவங்களுடைய புகைப்படம் வந்திருக்குது. ஃபரிதாபாத்ல தொடங்கின நெட்வொர்க் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர்கள், இதுல இன்வால்வ் ஆனவங்க எல்லாருமே படித்தவர்கள். ஓகே, அப்படிப்பட்டவர்கள் மூளை செலவு செய்யப்பட்டார்கள். நிறைய பேர் அதுல சைனால போயிட்டு மெடிசன் படிச்சாங்களா இல்லையாங்கிறது அடுத்தடுத்து தெரிய போகுது. அந்த கார் மல்டிபிள் பெயர்கள்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. எப்படி இருந்த ஒரு டாக்டர், அதாவது காருக்குள்ள இருந்து எக்ஸாக்ட்லி சூசைட் பாம் அட்டாக் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிய வருது. சூசைட் பாம்பர் தான் இருந்திருக்காருங்கிற அளவுக்கு இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் அடுத்தடுத்த செய்திகளை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சோ இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் ஊடகங்களில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் உண்மையான நியூஸ் எப்படி தமிழ்நாடு மக்களுக்கு பேசுகிறேன்? எனக்கு உண்மையாவே வருத்தமா இருக்கு.